ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. 1 kg எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். சூடான இட்லியும் சுட சுட மட்டன் குழம்பும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சாச்சுங்க. இப்போ இந்த மட்டனை குக்கரில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு 200 கிராம் வெங்காயம், ஒரு 4-5 இஞ்சி துண்டு, 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. இது கூட வந்து 3 பட்டை, 7 கிராம்பு, 5 ஏலக்காய், இது கூட குருமிளகு, சீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திட்டு வதக்கிக்கலாங்க. இன்றைக்கி தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்திக்க போகிறோம். குழம்பு வேறு லெவலில் வரப்போகுதுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டா மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு பட்டை, கிராம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்தியாச்சு. அடுத்தது 100 கிராம் வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு ஓட மறந்துட்டேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 200 கிராம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேக வச்ச மட்டன் சேர்த்தியாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்திட்டு ஒரு இடம் கலந்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திட்டு கலந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி பத்தாது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா மணக்க சூடான மட்டன் குழம்பு ரெடிங்க. சூப்பராக வந்திருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, சுடுசாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மல்லியில சேர்த்துக்கிட்டேன். குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேங்க மிதமான காரத்தில். இது எல்லாருமே குழந்தையிலிருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.